இப்போ எல்லா ஃபோனுமே வந்து சேல்ஸ் வரும்போது உங்களுக்கு வந்து பேட்டரி வந்து 5 வருஷம் எந்த பிரச்சனையுமே இருக்காதுன்னு சொல்லி தான் எல்லா கம்பெனியுமே கிளைம் பண்ணி வந்து ஃபோனை சேல்ஸ் பண்ணுறாங்க. 5 வருஷம் உங்களுக்கு பேட்டரியில் எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது. புது ஃபோன் வாங்குறீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் ஸ்டாண்டப்பாக பேட்டரி இருக்கணும்னா நான் சொல்கிற இந்த 2 மட்டும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 5 வருஷம் வந்து ஸ்டாண்டப்பாக பேட்டரி இருக்கும். 100% வந்ததுக்கப்புறம் வந்து சார்ஜர் ரிமூவ் பண்ணி நீங்கள் வந்து ஃபோன் யூஸ் பண்ணாதீங்க. சார்ஜ் போடுறீங்கன்னா ஒரு 80-85 பாயிண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அன்பிளக் பண்ணிட்டு யூஸ் பண்ணுங்கள். சில பேர்லாம் நைட்டு தூங்கும் போது போட்டுட்டு காலையில் தான் எடுப்பீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 5 வருஷம் பேட்டரி வராது, அவங்க சொன்ன மாதிரி. சரிங்களா, கம்பெனி சொன்ன மாதிரி. அதுக்கப்புறம் வந்து சார்ஜ் வந்து போடும்போது 5 பாயிண்ட் 2 பாயிண்ட் இருக்கும்போது போடாதீங்க. 20 பாயிண்ட் கிட்ட வரும்போதே சார்ஜ் போட்டுருங்க. என்னைக்காவது எமர்ஜென்சி சிச்சுவேஷன் அன்னைக்கு இந்த 2 பாயிண்ட் 1 பாயிண்ட் இருக்கும்போது சார்ஜ் போடுங்க. ரெகுலராக வந்து அது அப்படி பண்ணாதீங்க. நீங்கள் வந்து 20 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்கும்போதுமே சார்ஜ் போட்டீங்க, 80-85 வரும்போதே நீங்கள் வந்து சார்ஜ் அன்பிளக் பண்ணிட்டு யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு புது ஃபோன் வாங்குறீங்கன்னா ஒரு 5 வருஷம் கண்டிப்பாக அவங்க சொன்ன மாதிரி பேட்டரியில் எந்த பிரச்சனையுமே இருக்காது. நீங்கள் வாங்கும்போது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரு 4 இயர்ஸ் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் கூட ஓரளவுக்கு பேட்டரி வந்து நல்லாவே இருக்கும். இதை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள்.